அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சொர்க்கம் நரகம் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். சொர்க்கத்துக்கு எப்படி நிறைய வாசல் இருக்கோ அதே மாதிரி நரகத்துக்கும் வாசல் இருக்கு. எவ்வளவு வாசல் இருக்கு, அந்த நரக வாசலோட பேர் என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் இந்த நரகத்தை பத்தி தெளிவா சொல்லியிருக்கான். நமக்கு குர்ஆன்ல இருக்கிற மீனிங் தெரிஞ்ச அதே மாதிரி நம்ம குர்ஆன் ரெகுலரா ஓதனம்னா நம்ம யாருமே தப்பு பண்ண மாட்டோம். நரகத்துல பெரிய பனிஷ்மெண்ட் அல்லாஹ் கொடுக்குறான் பாவிகளுக்கு. நம்ம நினைக்கிறோம் சின்ன பாவம் தானே, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம சின்ன பாவம் நினைச்சு பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்கோம். டீட்டெயில்டா வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு அல்லாஹ் பக்கம் நம்ம எல்லாருமே போவோம். நம்ம எல்லாரையுமே அல்லாஹ் சொர்க்கத்துல போறதுக்கு உதவி செய்வானாக. நரகம் பக்கம் யாருமே போகக்கூடாது அப்படின்ட்டு துவா பண்ணுவோம். அல்லாஹ் இன் பாரடைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லுக்கு ஆல் கொடுங்க. துனியா ஆகிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நரகத்துக்கு மொத்தமா 7 வாசல் இருக்கு. ஒவ்வொரு நரகத்தோட பேர் என்ன, அதே மாதிரி திருக்குர்ஆன்ல அல்லாஹ் இதை பத்தி என்ன சொல்லியிருக்கான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இந்த ஜஹன்னம பத்தி 77 தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கான். ரொம்ப பயங்கரமான நரகம் தான் ஜஹன்னம். நரகத்தோட 7 வாசலோட பேரை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நரகம் ஜஹன்னம், 2வது லாதா, 3வது சக்கர், 4வது ஹுதுமா, 5வது ஜஹீம், 6வது சையீர், 7வது ஹாவியா. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஜஹன்னம பத்தி 77 தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கான். ரொம்ப பயங்கரமான நரகம் தான் ஜஹன்னம். அல்லாஹ் விளையாட்டுக்காக சொல்லல, குர்ஆன்ல 77 தடவை சொல்லி நம்மள அலர்ட் பண்றான். அல்லாஹ் இந்த 7 நரகத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டா அல்லாஹ் அதுக்கப்புறம் ஓபன் பண்ண மாட்டான். மேல நான் சொன்னேன் இல்லையா, அந்த நரகம் மட்டும் தான் ஓபன்ல இருக்கும், அதாவது ஜஹன்னம். இதுல அல்லாஹ் யாரையெல்லாம் போடுவான்னா, முஸ்லிமா இருந்தாலுமே சரி ஹராம ஃபாலோ பண்ணுவாங்க, ஹராமான ஃபுட், அதே மாதிரி தொழுகை நோம்பு இது செய்யாதவங்க கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கம் வர முடியும். நரகத்துடைய மேல் தட்டுல போட்டு தான் அல்லாஹ் நம்மளை எடுப்பான். இந்த மாதிரி அல்லாஹ் பண்ணுவான் நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம ஹராமான சாப்பாடு எல்லாமே சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு தொழுகையும் நம்ம விடாம தொழுவோம். அதே மாதிரி நோம்பு இந்த மாதிரி யாருக்குமே கெடுதி எல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டோம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா குர்ஆனோட மீனிங் தெரியாம தான் இன்ன வரைக்குமே நிறைய பேர் இருக்காங்க. அதனால அல்லாஹ் இந்த மாதிரி பண்றது நமக்கு தெரியாம இருக்கு. இதை தெரிஞ்சா இப்ப நம்ம யாருமே இந்த தப்பை செய்ய மாட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளால இந்த துனியால இருக்கிற வெயிலையவே தாங்க முடியல. நம்ம கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேன் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஹீட் பட்டுச்சுன்னா, நம்ம கையில பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், நம்ம துடிச்சு போயிடுவோம் இல்லையா. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே சொர்க்கம் போகும்போது நம்ம மட்டும் நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கம் போவோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். அப்படி எல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்மளும் நரகத்துக்கு போகாமையே சொர்க்கம் போயிடணும். அதை விட்டுட்டு நம்ம தோன்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அல்லாஹ் நரகத்துல போட்டுதான் நம்மள அங்கிருந்து எடுப்பான். துவா கேளுங்க அல்லாட்ட சொர்க்கம் கிடைக்கணும்ட்டு. அல்லாட்ட ஒவ்வொரு தொழுகையிலும் துவா கேளுங்க. ஹராமான வீடு, ஹராமான வெஹிக்கிள், ஹராமான சாப்பாடு, அது மாதிரி லெஸ்பியன் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். தஹஜ்ஜுத் தொழுதுட்டு நம்ம அல்லாட்ட துவா கேட்டா அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையை வச்சு அல்லாட்ட துவா பண்ணுங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே மனசு ரொம்ப பயப்படுது. நம்மளோட சந்தோஷம் எல்லாமே போயிடும். நரகம் ரொம்ப லேசானதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அல்லாவுக்காக வேண்டி நம்ம நன்மையை செஞ்சோம்னா அல்லாஹ் நம்மள கைவிட மாட்டான். மெயினான பாயிண்ட் மட்டும் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்குமே டைரக்டா சொர்க்கத்தை தான் கொடுக்கணும். நரகம் நம்ம யாருமே போகாம நம்ம சொர்க்கம் போறதுக்கு நம்ம எல்லாமே நன்மைகளும் நம்ம செய்வோம். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவானாக. அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.